தமிழ் மக்களுக்கு வணக்கம். ஏன்டா பன்னீரு, உன்னை ஒரு பொருட்டாவே எடுத்து ஒரு வீடியோவே போடக்கூடாதுன்னு நினச்சாலும், திரும்ப திரும்ப அரைச்ச மாவையே அரைச்சு, மேலும் மேலும் நீ ஒரு முட்டா பய அப்படின்றத நீ நிரூபிச்சுக்கிட்டே இருக்க. நான் இப்பவும் சொல்றேன், உனக்கு ஆளுமை திறமை என்பது 1% கூட கிடையாது. என்ன, நீ ஒரு டுபாக்கூர்ன்னு கூட சொல்ல முடியாது உன்ன. ஏன்னா, நீ ஒரு அதாவது அடிமை வாழ்க்கை அப்படின்றதை உன்னுடைய டிஎன்ஏல நீ அது ஒரு வாழ்வியலாவே நீ மாத்திக்கிட்ட. உன்னால அதிலிருந்து விடுபட்டு வர முடியாது. இப்ப சமீபத்தில பேசியிருக்க. ஏன்னா, நீ ஒவ்வொரு முறை பிரஸ்ஸ மீட் பண்ணும்பொழுதும், நீ ஒவ்வொரு முறை மேடையில போய் பேசும்பொழுதும், உன்னுடைய சாதனைகள், நான் இந்த மாநிலத்திற்கு நான் 3 முறை முதலமைச்சராக இருந்திருக்கிறேன். 3 முறை முதலமைச்சராக இருந்தபொழுது இந்த திட்டங்களை நான் கொண்டு வந்தேன். இதை நான் செய்தேன். அப்படின்னு ஏதாவது நீ சொல்லியிருந்தனா, ஏன்னா ஒரு முறை 7 மாசம், இன்னொரு முறை 8 மாசம் நீ முதலமைச்சரா இருந்திருக்க. இந்த முதலமைச்சராக இருந்த காலகட்டங்கள்ல இந்த திட்டங்களை எல்லாம் நான் கொண்டு வந்தேன். அப்படின்னு எதையாவது நீ பேசினன்னா, மக்கள் எழுந்து பார்ப்பாங்க. அதையெல்லாம் விட்டுட்டு, திரும்ப திரும்ப மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு, மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு அப்படின்னு இதே கதையை உருட்டிக்கிட்டு இருக்க. ஏப்பா, அந்த அம்மா மறைஞ்சு 8 வருஷம் ஆச்சுப்பா. சரியா? 3 முறை அந்த அம்மாவுடைய சமாதியே அங்கே இன்னும் நிறைய மாற்றங்களை கொண்டு மாட்டு கட்டிட்டாங்க. சரியா? நீ இன்னும் மாண்புமிகு அம்மா அவர்கள், மாண்புமிகு அம்மா அவர்கள் இதையே கூவிக்கிட்டு இருக்க. அந்த வடிவேலு சொல்லுவார், ஏம்மா பொண்ணை காட்டாமல் இருந்துக்கு ஹன்னு கூவுறன்ற மாதிரி தான் இன்றைக்கி உன் கதை. சரியா? உன் சாதனை என்னையா? நீ என்ன பண்ண? எத்தனை முறை பட்ஜெட்டை தாக்கல் செய்தாய்? நிதிநிலையை தாக்கல் செய்ததற்கு கொள்கை முடிவாக நீ என்ன செய்தாய்? அதிகப்படியான காலங்கள் நீ தாக்கல் செய்திருக்கிறாய் அப்படின்றதை நீ பெருமையாக சொல்லப் போகிறாய் என்றால் அதை என்ன செஞ்ச? அதையெல்லாம் பேசியா? அதை விட்டு திருப்பி திருப்பி அதே கதையை பேசிக்கிட்டு இதில் பார்த்தீங்கன்னா தேர் எடுத்து தெருவில் ஒரு 2 எல்லாரையும் அசிங்கப்படுத்துகிற. உதாரணத்திற்கு இந்தியாவின் இரும்பு மனிதர் அப்படின்னு, அதாவது வல்லபாய் பட்டேலுக்கு அப்புறம் தான் இந்தியாவின் இரும்பு மனிதர் அப்படின்னு வலம் வர்றாரு நம்ம அமித்ஷா. இல்லை, அவர் தேரை இழுத்து தெருவில் விட்ட என்னென்ன இதை மாதிரி அவர் கேட்டார் எடப்பாடி பழனிசாமியிடம், நீங்கள் இந்த தொகுதிகளாவது கொடுங்க தினகரனுக்கு என்று கேட்டார். 12 தொகுதிகளாவது கொடுங்க என்று கேட்டார். முடியாது என்று எடப்பாடி பழனிசாமி சொல்லிவிட்டார். யார்? அமித்ஷாவே பார்த்து. அதாவது அமித்ஷா மிரட்டாத ஆளே கிடையாது, அமித்ஷாவை பார்த்து மிரளாத ஆளே கிடையாது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவரையே பார்த்து முடியாது என்று சொல்லிவிட்டார். சொன்ன உடனே அவர் எழுந்து சென்று விட்டார் அப்படின்னு சொல்கிறார். இதை யாருக்கு கேவலம்? அமித்ஷா பில்டப் வச்சுக்க, அந்த இமேஜை போட்டு உடைக்கிற நீ, அந்த ஃபர்னிச்சரை போட்டு உடைக்கிற நீ. சரியா? இது ஒரு பக்கம் வச்சுப்பா. அடுத்து தினகரன், அந்த ஆள் பாவம் திராவிட சிசு, திராவிட மகன் இப்படின்லாம் ஒரு பில்டப்பை கொடுத்துக்கிட்டு பயங்கரமாக செலவெல்லாம் பண்ணி, அதுவும் என்ன திருமதி சசிகலா அவர்களை ஏமாற்றி கிட்டத்தட்ட 1800 கோடி ரூபாய் அவங்கள்ட்ட பிடுங்கி அதை தேர்தலுக்கு செலவு பண்ணுறேன்ட்டு அதில் ஒரு 1000 கோடியை தானாக அனுப்பிக்கிட்டு ஒரு 800 கோடி ரூபாயை தேர்தலுக்கு செலவு பண்ணி, அதில் மற்றவனுங்கள்லாம் ஒரு 600 கோடி ரூபாயை திருடிக்கிட்டு ஒரு 200 கோடி ரூபாயை செலவு பண்ணி ஒரு பில்டப்பை கொடுத்து வச்சுருந்தா, அவரை நான் தேர்தல் போட்டியிடாமல் கூட ஒதுங்கி கொள்கிறேன் என்று தினகரன் சொன்னார். தினகரன் சார் சொன்னார். அவனும் சார் கேட்டகரி தான், அதனால் தினகரன் சார் சொன்னார் அப்படின்னு நீ போட்டு உடச்சி, தினகரன்ற அந்த ஆளுமை அப்படின்னு ஒரு பில்டப் பண்ணி வச்சதையும் போட்டு தரையில் போட்டு உடச்சி விட்டார். அதையும் எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்க மறுத்து விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இதையெல்லாம் போட்டு உடச்சனா அடுத்தது எடுத்து வந்திருக்க ஃபர்னிச்சர் யாரோடதுன்னா டாக்டர் வெங்கடேஷ். இப்போ நான் இவங்களை பற்றிலாம் பேச வேண்டிய அவசியமே கிடையாது. நீ இழுக்கிறதுனால அவங்க எல்லாத்தையும் நான் கொண்டு பேச வேண்டியதாக போகுது. டாக்டர் வெங்கடேஷும் நானும் என்று சொல்கிறேன். டாக்டர் வெங்கடேஷும் நானும், வெங்கடேசனும் நானும் அமர்ந்து கொண்டு சேரில் அமர்ந்து கொண்டு பேசி கொண்டு இருந்த பொழுது உதயகுமார் எங்கே எப்படி இருந்தார் என்பதனை நான் சொல்ல விரும்பவில்லை அப்படின்ற. சரி, ஓகே, டாக்டர் வெங்கடேஷ் காலில் நீயும் தம்பியும் விழுந்தீங்களே, ஏன்டா விழுந்தீங்க? உன் வயசு என்ன, அவன் வயசு என்ன? உன் பிள்ளையோட ஒரு 5 வயசு அதிகம் இருப்பான் டாக்டர் வெங்கடேஷ். அவன் காலில் போய் விழுந்தீங்களே, வெக்கம் இல்லாமல் ஏன்டா விழுந்தீங்க? சரி, டாக்டர் வெங்கடேசன் நீயும் சேரில் உட்காந்துட்டு இருந்த பொழுது உதயகுமார் எங்கே இருந்தார் என்று தெரியவில்லைன்னு வச்சுப்போம், அது சொல்ல நீ விரும்பவில்லைன்னு வச்சுப்போம், என்ன அந்த ரூமுக்கு வெளியில் உட்காந்துருந்தாருன்னு வச்சுப்போம், தரையில் உட்காந்துருந்தாருன்னு வச்சுப்போம். இப்போ நான் கேட்குறேன் ஒன்று, தினகரன் முதலில் கட்சி பதவி வழங்கப்பட்டு தேனிக்கு வந்த பொழுது நீ எங்கே இருந்த? அதை சொல்லு. எங்கே இருந்த நீ?
தினகரனுக்கு டீ மட்டும் இல்லை, மற்ற எல்லாவற்றையும் சப்ளை பண்ணிக்கிட்டு இருந்தேன் ரோசி டீ கடையிலேருந்து. இதானே நீ அப்படிலேருந்து வந்த நீ இன்னொருத்தனை பார்த்து ஏகத்தாளமாக ஏளனமாக பேசுறது உனக்கு என்ன தகுதி இருக்குது? சரி, உதயகுமார் ஒரு கடைநிலையாக இருந்து தரையிலிருந்து மேலே வந்தாருன்னு இருக்கட்டுமே, ஏன் வரக்கூடாதா? நீ மட்டும்தான் வரலாமா? ரோசி டீ கடையில் டீ ஆத்தினே நீ மட்டும்தான் வரலாமா? தினகரனுக்கு சகலத்தையும் கவனித்து கொண்டேன் நீ மட்டும்தான் வரலாமா? இன்னும் பச்சையாக பேசுவேன். அதெல்லாம் நான் வந்து சொல்லி அது கான்ட்ரவர்சியாக போகிறது அப்படின்றத விட என்னுடைய தனிப்பட்ட விஷயங்கள் அப்படின்னு போக வேண்டான்றதுனால அதனால் விட்டு வைக்கிறேன். இப்போ டாக்டர் வெங்கடேஷுக்கு வருவோம். டாக்டர் வெங்கடேஷ் வந்து இளம்பெண்கள் பாசறையில் அவர் வந்து முக்கிய பொறுப்பை அம்மா கொடுத்துருந்தாங்க. எஸ், ஆமாம். அது ஏன் போச்சு? உதயகுமாரால் போச்சா? மற்றவர்களால் போச்சா? டாக்டர் வெங்கடேஷை போட்டு கொடுத்ததே சொந்த, அதாவது டாக்டர் வெங்கடேஷ் வந்து தினகரனுக்கு சொந்த மச்சான். டாக்டர் வெங்கடேஷை போட்டு கொடுத்தது யார்? தினகரன் தான். என்னன்னு, கன்னியாகுமரிக்கு போயிருந்த பொழுது, கட்சி பணிக்காக போயிருந்த பொழுது, ஆகிய 3:30 மணி அதிகாலை போதையை போட்டுவிட்டு இப்போவே எனக்கு பொம்பளை வேணும்னு கேட்குறாரு இப்படின்னு மாவட்ட செயலாளருக்கு டார்ச்சர் கொடுக்குறாரு அப்படின்னு போய் அம்மாட்ட போட்டு கொடுத்தது யார்? தினகரன். அது மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் அம்மாவே வந்து அறிவிக்கிறாங்க. என்ன அறிவிக்கிறாங்க? நான் வந்து நேரடியாக, அதாவது இந்த கட்சி பதவியில் முக்கிய பதவியில் இருப்பவர்கள் குறித்து நிறைய புகார்கள் வந்த வண்ணம் இருக்கின்றன. இது குறித்த புகார்களை நான் நேரடியாக பெற்றுக்கொள்ளப் போகிறேன், நானே பெற்றுக்கொள்ளப் போகிறேன், நானே வருகிறேன்னு சொல்லிட்டு அவங்க தலைமை கழகத்துக்கு வராங்க. கிட்டத்தட்ட 750 800 புகார்கள் வருது. அதில் 600 புகார்கள் டாக்டர் வெங்கடேஷ் சம்மந்தப்பட்டது வருது, இந்த பெண்கள் சம்மந்தப்பட்ட புகார்கள் தான் வருது. அப்படின்னும் பொழுது அவங்க உடனே நடவடிக்கை எடுக்கிறாங்க. இந்த நடவடிக்கை எடுக்க வச்சது தினகரன், உன்னுடைய தினகரன் சார். அப்போது நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? தினகரன் சாருக்கு ஒத்துழைத்துட்டு இருந்த. அப்போ டாக்டர் வெங்கடேஷை காலி பண்ணது நீ தானே. இன்றைக்கி எதுக்கு டாக்டர் வெங்கடேஷ் நீ சாட்சிக்கு எடுக்கிற? இப்போ பாரு, நீ இந்த டாக்டர் வெங்கடேஷ் இழுத்ததுனால இந்த கதையை நான் சொல்லி அது டாக்டர் வெங்கடேஷ்ங்கிற தேரை எடுத்து தெருவில் விட்டுவிட்டேன். இதே தான் நீ பொழப்பாக வச்சுக்கிட்டு இருக்க. இனியாவது வேறு யார் பேரையும் இழுக்காமல் உன் சொந்த சாதனையை பேசுகிற வழியை பாரியா. அடுத்து இன்னொன்று என்ன சொல்கிறார்? டாக்டர் வெங்கடேஷ் வந்து என்னுடைய மகனை பரிந்துரைத்தார் அவருக்கு போஸ்டிங் போடணும்ட்டு. நான் வேண்டாம் என்று சொல்லிவிட்டேன். ஏனென்றால் அது வந்து அந்த வாரிசு அரசியல் என்று வந்துவிடும் என்பதனால் நான் வேண்டாம் என்று சொல்லிவிட்டேன். அம்மா கூட சொன்னார்கள், ஏன் போடுங்களேன், பரவாயில்லை, அவருக்கு போஸ்டிங் போடுங்களேன் என்று சொன்னார்கள். நான் தான் வேண்டாம், இல்லைம்மா இப்படி ஆகிவிடும் என்று சொல்லிவிட்டேன். யார்? நீ அம்மா கிட்ட போய் வேண்டாம்மா அவங்க போடுங்க அப்படின்னு சொல்லி வேண்டாம்னு சொல்கிற அளவுக்கு நீ வளர்ந்தன்னு நீ எங்கள்கிட்ட வந்து கதை விடுறியா? ஏய், என்னெல்லாம் கதை விடுற பாரு நீ. சரி, அப்படி அது வாரிசு அரசியல், அதனால் பாசறையில் ஒரு பதவி, அதாவது கட்சியில் பாசறையில் ஒரு பதவியை கொடுத்தால் அது வாரிசு அரசியல் என்று பார்க்கப்படும் அப்படின்னு இவர் வேண்டாம்னு சொல்லிட்டாராம். சரி, அப்புறம் 2019 என்ன கருணாநிதிக்கு நீ வந்து எம்பி பதவியை கொடுத்த, வேட்பாளருக்கு அவர் முன்னிறுத்தின, அது வாரிசு அரசியல் இல்லையா? இல்லை, அவன் என்ன போய் கிழிச்சுவிட்டான் பாராளுமன்றத்தில். இங்கே என்ன பொம்பளை சோக்கு பண்ணிக்கிட்டு இருந்தானா அதுதான் டெல்லியில் பண்ணிக்கிட்டு இருந்தான். இவ்வளோ தானே பண்ணிக்கிட்டு இருந்தான். பாராளுமன்றத்தில் பெருசாக அப்படி பேசி கிழிச்சுவிட்டான் அவன். அங்கே போயிட்டு, சார் ஸ்பீக்கர் சார், சார் வாட் ஐ வாண்ட் டு டெல் யூ சார், சார் இப்படி தான் பேசிக்கிட்டு இருந்தான். வேறு என்ன பேசினா? கொள்கை வரைவை பேசினானா? தமிழ்நாட்டின் அத்தியாவசிய பிரச்சனைகள் குறித்து பேசினானா? அல்லது இந்தியாவிற்கு வலு சேர்க்கும் விதமாக ஏதாவது பேசினானா? ஒரு புண்ணாக்கும் கிடையாது. அவனை வந்து நீ முன்னிறுத்தி அவனை வச்சுக்கிட்டு நீ ஒரு பயாஸ்கோப்பை காட்டிக்கிட்டு இருந்தீங்க. இத்தனைக்கும் மோடி பக்கத்தில் போய் அவனை நிற்க, அவெல்லாம் அதாவது ஒரு பிரதமருக்கு தெரிய வேண்டாமா? ஆனால் அப்பட்டமாக இதை வைத்து நாம் அடுத்த வரும் ஆண்டுகளில் அதிமுகவில் குழப்பம் ஏற்படுத்தலாம் என்பதற்காக உன்னையெல்லாம் என்கரேஜ் பண்ணிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் வந்து அரசியலில் நடக்கக்கூடியதான். நான் இதை ப்ளேம் பண்ணவே மாட்டேன். யாராக இருந்தாலும் அதை செய்வார்கள். சசிகலா புஷ்பா வச்சு அரசியல் செய்யலையா? அமித்ஷாவும் அப்போது இருந்த அருண்ஜேட்லி அவர்களும் சசிகலா புஷ்பா வச்சு அரசியல் செய்யலையா? அதனால் அதெல்லாம் நான் தப்புன்னு கூட சொல்ல மாட்டேன். அதெல்லாம் அரசியல் கட்சிகளில் நடக்கக்கூடியது தான். ஆனால் நம்ம டாக்டர் வெங்கடேஷ் கதைக்கு வருவோம். சரி, டாக்டர் வெங்கடேஷ் கதையை முடித்தது யார்? சரி, டாக்டர் வெங்கடேஷ் கதையை முடிச்சது யாருன்றது கூட அப்புறம் வருவோம். டாக்டர் வெங்கடேஷும் நானும் சேரில் அமர்ந்து கொண்டிருந்த பொழுதுன்னு சொல்கிறல, நீ சேருன்னு சொன்னதுனால இந்த சம்பவத்தை சொல்கிறேன். 2017 நீ போய் February 4 உன்கிட்ட கூப்பிட்டு ராஜினாமா கடிதத்தை கொடுக்க சொல்கிறாங்க.
நீ போயஸ் தோட்டத்துக்கு போகிற, அங்கே உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. யார்? உனக்கு எதிர வந்து இவர் உட்காந்துருக்காரு, தினகரன் உட்காந்துருக்காரு, பேசிக்கிட்டு இருக்காங்க. பின்னால் இருந்து டாக்டர் வெங்கடேஷன் நின்றுட்டுருக்காப்புல. நீ சொன்ன வெங்கடேசன் சாரும் நானும் சேரில் உட்காந்து பேசி கொண்டிருந்த பொழுது அப்படின்னல, அவங்க 2 பேரும் அவர் தினகரன் சார் முன்னாடி உட்காந்துட்ருக்காரு, வெங்கடேசன் பின்னாடி நின்றுட்டுருக்காரு. நீ வந்து தயங்குற, இல்லைங்க கொஞ்சம் யோசிச்சு பண்ணுவோன்னு ஏதோ ஒன்று சொல்கிற. சொன்ன உடனே உன் புடனிலேயே ஓங்கி ஒன்று தட்டின தட்டில் நீ அழுந்து போய் சேர்லேருந்து கீழே விழுந்த. கீழே விழுந்த உடனே அசுவாசப்படுத்தி தூக்கி உட்கார வச்சு விட்டுருப்பான்னு சொல்லி தூக்கி உட்கார வச்சு, எதுக்கு சேர்மன்? உன்னை சேர்மன் தான் கூப்பிடுவான் தினகரன். எதுக்கு சேர்மன் எல்லாம் வந்து இது பண்ணுறீங்க? ரசாபாசம் ஆக போகுது, நீ சைன் போட்டு கொடுத்துருங்க, எதாவது கேட்குறாங்கல்ல கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னது தினகரன். அதுக்கப்புறம் கையெழுத்து போட்டு கொடுத்த. வெளியில் வந்ததுக்கப்புறம் என்ன சொன்னேன்? அந்த தர்ம யுத்தம் கர்ம யுத்தம் பொழுது என்னுடைய வாழ்க்கையில் மிக வேதனையான தருணம் அது அப்படின்னு சொன்னேன். எப்படி நீ வெளில வந்து சொல்ல முடியுமா? உன்னை வந்து உடனே ஒரு தட்டுனானுங்கன்னு சொல்ல முடியுமா? இத்தனைக்கும் நீ முதலமைச்சர் வேறு. அவங்க வந்து வேதனை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். ஏன்னா இப்போ கருணாநிதி சொன்னார் தெரியுமா? கோபாலபுரத்தில் அழகிரி வந்தார், அதிகாலையில் வந்தார், என்னை சந்தித்து கடுமையாக பேசினார், கடுமையாக நடந்து கொண்டார். பேசினார் விட கடுமையாக நடந்து கொண்டார்னா நான் செவிலே 2 விட்டுருப்பேன் சொல்ல முடியுமா? பச்சையா என் பிள்ளைய வந்து 2 செவிலே 2 விட்டான்னு சொல்ல முடியுமா? அதனால் கடுமையாக நடந்து கொண்டார் அப்படின்னு முடிச்சு விட்டார். அது மாதிரி தான் நீயும் வேதனையான தருணங்கள் அப்படின்னு முடிச்சிட்ட. அதே டாக்டர் வெங்கடேசனோட வேட்டிக்குள்ளே போய் பூந்துக்கிறியே, எதுக்கு பூந்துக்கிற? ஏன் சாட்சிக்கு இத்தனை பேரை இழுக்கிற? அமித்ஷாவை இழுக்கிற, தினகரன் இழுக்கிற, என்ன குருமூர்த்தியை இழுக்கிற, டாக்டர் வெங்கடேஷ் இழுக்கிற. ஏன் உனக்கு தனிச்சே எதுவுமே செய்ய தெரியாதா? டாக்டர் வெங்கடேஷ் சொன்னார் செய்தேன், குருமூர்த்தி சொன்னார் செய்தேன், அமித்ஷா சொன்னார் செய்தேன், மோடி சொன்னார் செய்தேன், அடுத்து தினகரன் சார் சொன்னார் செய்தேன். இப்படி முழுக்க முழுக்க இவர்கள் எல்லாரும் சொன்னார்கள் செய்தேன். அது என்ன, துணை முதலமைச்சராக என்னை பதவியேற்றுக் கொள்ள சொல்லி மோடி சொன்னார் செய்தேன். சரி, மோடி அடுத்து உன்னை மவுண்ட் ரோடில் அமனமாக ஓட சொன்னார், ஓட சொல்லிட்டு இருந்தாருன்னா ஓடி இருப்பியா நீ? ஓடினாலும் ஓடி இருப்ப நீ. ஏன்னா நீ அப்படிப்பட்ட கேஸ் தான் நீ. அதனால தான் நம்ம கேட்குறோம், உனக்குன்னு தனித்துவமே கிடையாதா? உனக்குன்னு தனியாக எதுவும் சிந்திக்கவும் வராதா? உதயகுமாரை பற்றி பேசுகிறதெல்லாம் கூட ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுற? இவரை கேட்குற, யாரை? ராஜன் செல்லப்பா அவர்களை. அவர் என்ன சொன்னார்? நீங்கள் அவ்வளவு அக்கறை கொண்டவர்களாக இருந்தீர்கள் என்றால், அதாவது கட்சியில் திரும்ப சேர வேண்டும் என்று இணையணும். நீ என்ன இணையிறது? உன் பக்கம் இருக்கிற 4 பேரை வச்சு நான் என்ன இணையிறது? உன தூக்கி வெளில போட்டாச்சு. இணைப்பு என்பது எப்பொழுது வரும் என்றால், கட்சியில் கோஷ்டி பூசல் என்று இருந்தால்தான் இணைப்பு என்று வரும். ஒன்று சேருவது என்று எப்பொழுது வரும் என்றால், கட்சியில் கோஷ்டி பூசல் என்று வந்தால்தான் அது அந்த ஒன்று சேருவது என்று வரும். உன் பக்கம் கோஷ்டியே இல்லையே. நீயும் உன் புள்ள இன்னும் ஒரு 4 அல்லக்கைகள். இந்த அல்லக்கைகள் எல்லாம் கோஷ்டி கிடையாது. அதே தேர்தல் ஆணையமே கூட ஒரு கோஷ்டி அங்கீகரிக்கலை. சரியா? அப்போது நீ திரும்பி கட்சியில் சேர்க்கணும்னு நினைக்கிறேன்னா நீ என்ன பண்ணணும்? முதல்ல கோர்ட்டு கேஸை போட்டு திரும்ப உப்பு சப்பு இல்லாத விஷயங்கள் எல்லாம் கொண்டு போய் கோர்ட்டில் கொண்டு போய் வைக்கிறது, தேர்தல் ஆணையத்தில் கொண்டு போய் வைக்கிறது, இந்த வேலையெல்லாம் பண்ணி திரும்ப மூக்கொடைப்படுவது அப்படின்றதை விடுத்து வாயை மூட்டு இருந்தேன்னா, இன்னும் பச்சையாக சொன்னால் பொச்சை சாத்திட்டு இருந்தேன்னா, சரி போனால் போகுதுப்பா, அந்த ஆளும் நம்ம கட்சியில் இருந்து ஒரு 3 முறை முதலமைச்சராக இருந்திருக்கான், அவனை தூக்கிட்டு வச்சுட்டு போவோம், ஏதோ ஓரமாக இருந்துட்டு போட்டோம் அப்படின்ற எண்ணம் ஓட்டம் இந்த கட்சிக்குள்ளே வரலாம். அதுவும் நீ வந்து அந்த கட்சி அலுவலகத்தில் போய் அடித்து உடச்சி ரவுடிகளை வச்சு பண்ண தாக்குதலுக்கு அப்புறம் ஃபைலை திருட்டு போனதுக்கப்புறம்லாம் உனக்கு அந்த கரிசனம் காட்டக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப தெளிவாகவே நம்ம இருக்கோன்னு வைங்க. இருந்தாலும் கொஞ்சமாவது அந்த எண்ணம் ஓட்டம் வரும். ஆனால் அதுக்கும் வழி இல்லாமல் நீ பண்ணிக்கிட்டு இருக்கேன்றதை ஜாட மாடையாக சொன்னார், வேற ஒன்றும் சொல்லலை. அவர் ஒன்றும் நீ 6 மாதம் வாயை மூட்டு நாங்கள் போய் சிபாரிசு பண்ணுறோன்னு சொல்ல. உனக்கு எதுக்கு நாங்கள் சிபாரிசு பண்ணோம்? எனக்கு யாரும் சிபாரிசு தேவையில்லை. உனக்கு எவனும் சிபாரிசு பண்ண தயாராக இல்லை. முதல்ல அதை தெரிஞ்சுக்க. சரியா? ராஜன் செல்லப்பா அவர்கள் நீ எல்லாம் கட்சிக்கு சேர்றதுக்கு முன்னாலேயே இன்னும் சொல்ல வேண்டும் என்றால், அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் உதயமாவதற்கு முன்னாலேயே புரட்சித் தலைவருடன் பயணித்தவர், மாணவர் அணி என்று உருவாக்கியவர், அன்றைக்கு இருந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒருங்கிணைத்து கட்சி கொடி எப்படி இருக்கலாம் என்பதனை முடிவு செய்வதற்கும், அப்போது இது நான் சொல்லலை, திருச்சி வேலுச்சாமி இதை பதிவு செய்கிறார். என்ன பதிவு செய்கிறார்? என்னுடைய ஹாஸ்டலுக்கு வந்தார்,
அப்போ மாணவர் தலைவராக இருந்த ராஜன் செல்லப்பா அவர்கள் மாணவர் யூனியனில் இருந்த ராஜன் செல்லப்பா அவர்கள் வந்தார் என்னை சந்தித்து. கல்லூரி மாணவராக இருக்கக்கூடிய நீங்கள் வரணும், தலைவர்கிட்ட வரணும், தலைவர்னா வாத்தியார்கிட்ட வரணும் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போனார் அப்படின்றத பதிவு பண்ணுறார். மற்றவர்கள் பெயரை விட முக்கியமாக ராஜன் செல்லப்பா அவர்களுடைய பெயரை பதிவு செய்கிறார். அப்பொழுதிலிருந்து பயணிக்கக்கூடியவர் கட்சியில். உனக்கெல்லாம் சீனியர். ஒன்றா மாதிரி தினகரன் காலில் விழுந்தோ டாக்டர் வெங்கடேஷ் காலில் விழுந்தோ பரிந்துரை பெற்று வந்தவர் கிடையாது. அவர் வாத்தியார் காலத்திலிருந்து பயணித்தவர். அவர் உனக்கு அறிவுரை சொல்கிறார் என்றால், அவர் சொல்லலை, உனக்கெல்லாம் அறிவுரை சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது, ஆனால் சொல்கிறார் என்றால் அதற்கு முழு தகுதி படைத்தவர் அவர். அப்படின் பொழுது நீ ஏதோ உன்னுடைய இந்த இந்த குடும்பத்துடைய காலை நக்கிக்கிட்டு நீ ஏதோ இந்த பவுஸில் வேலை வந்துட்டேன்றதுனால அதே குடும்பம் உன்னை வந்து புடனையில் அடித்தாலும் உனக்கு வெக்கமான சூடு சொல்கிறது கிடையாதுன்றதுனால எல்லாரும் அப்படி இருக்கணும்னு எதிர்பார்க்குற. அதனால திருமதி சசிகலா அவர்களை சேர்த்துக்கொள்ள வேண்டும், தினகரனை சேர்த்துக்கொள்ள வேண்டும், நானும் சேர்ந்து கொள்வேன். எதுக்கு? திரும்பி எல்லாரும் புடனையில் அடி வாங்கிறதுக்கா? திரும்பி எல்லாரும் இந்த குடும்பத்துக்கிட்ட போய் கப்பம் கட்டுறதுக்கா? வயது வரம்பு பார்க்காம அவனின் காலில் விடுறதுக்கா? அது தேவையில்லை என்பதனால தான் அதை விலக்கி வைத்திருக்கிறோம் அப்படின்ற அந்த அறிவுல அவனுக்கு கிடையாதா? சரி, ஜெயலலிதா அவர்களுக்கு மரியாதை ஏனென்றால் அவர் நம்ம புரட்சி தலைவி அம்மா என்ற அந்த ஸ்தானத்திற்கு உயர்ந்து நின்று விட்டார். அவருடன் பயணித்தார் என்பதனால் திருமதி சசிகலா அவர்களுக்கு அந்த மரியாதை என்றைக்கும் உண்டு. ஆனால் திருமதி சசிகலா அவர்கள் தனிநபராக இருக்கிறாரா என்றால் இல்லை. அங்கே தினகரன் மற்றும் அவருடைய குடும்பத்தினுடைய மற்ற நபர்கள் இவர்களுடைய பிடிக்கு இந்த கட்சியை கொண்டு போய் கொடுக்க முடியாது. உன்னை எப்படி புடனையில் தட்டினாங்களோ அந்த மாதிரி மற்றவங்களை தட்டுவாங்க. நீ வெக்கம் இல்லாமல் ஏற்றுக்கிட்டு போவ, மற்ற கட்சிக்காரன் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்பதனால்தான் அவர்கள் விலக்கி வைத்தார்கள். இப்போ புரியுதா? இது உனக்கு புரியாது. ஏன்னா டாக்டர் வெங்கடேஷ்லேருந்து ஆரம்பித்து தீபா வரைக்கும் யார் காலையும் நீ விட்டு வச்சதில்லை. எல்லார் காலையும் போய் விழுந்துட்ட. நீ விழுந்தாலும் கமலாலயத்தில் போய் நிற்கிற. என்ன, நீ ஒரு முன்னாள் முதலமைச்சர்ன்ற வந்து பொது இது கூட இல்லாமல் அங்கே போய் நிற்கிற. நீ எங்கே வேணாலும் போய் நிற்ப. நீ எங்கே போய் நின்னாலும் தனித்துவம் இல்லாத உனக்கு எந்த காலத்திலும் மதிப்பு இருக்காது. நீ சூப்பர் ஸ்டார் வீட்டில் போய் சுண்டல் வந்து கொலுவுக்கு போய் கலந்துக்கிட்டு சுண்டல் வாங்கி சாப்பிட்டாலும் சரி, நீ சந்திரபாபு நாயுடுவோடைய பதவி விழாவில் போய் 3வது 4வது ரோவில் போய் உட்கார்ந்தாலும் சரி, நீ குஜராத்தில் போய் காவி துண்டை மாட்டிக்கிட்டு நீ போய் அந்த மேடையில் போய் நின்னாலும் சரி, உன்னை ஏவனும் மதிக்க மாட்டாங்க. தமிழகத்தின் முதலமைச்சர் அப்படின்ற அந்த பதவியில் நீ உன்னை வைத்த காரணத்தினால குல்சாரிலால் நந்தானோ திறந்தார். 2 முறை பிரதமர், இந்தியாவின் பிரதமர். ஏன்னா நேரு இறந்த பொழுது அவர் பிரதமர், இடைக்கால பிரதமர். லால் பகதூர் சாஸ்திரி இறந்த பொழுது அவர் இடைக்கால பிரதமர். அதனால் 2 முறை அவர் பிரதமர். அவரும் 2, நீ இப்படி 3 முறை முதலமைச்சர்னு சொல்லிக்கிறியா, அவரும் 2 முறை பிரதமர். சரியா? இதை அவருடைய சாதனையாக சொல்லிக்கிட்டு போகலாம். அவராவது ஒரு அரசியல்வாதியாக இருந்தார், இல்லை நாட்டின் சுதந்திரத்துக்காக போராடினார், இப்படிலாம் நிறைய அவருக்கு பண்புகள்லாம் இருக்குது. உனக்கு எந்த பண்பும் கிடையாது. தினகரனுக்கு கூட்டி கொடுத்த என்பதை தவிர்த்து உனக்குன்னு எந்த தகுதியும் கிடையாது. அப்போது உன்னையெல்லாம் வந்து இவ்வளோ தூரம் பேச விட்டது அப்படின்றது என்னை பொறுத்த வரைக்கும் இதுவே தப்பு. உன்னையெல்லாம் லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிட்டு போயிருக்கணும் முதல் நாள். அதனால் இந்த பில்டப்பையெல்லாம் நிறுத்திவிட்டு ஆகிற வழியை பாரு. உனக்கு இந்த கட்சியில் இடம் கிடையாது. இணைந்தால் நன்மை அப்படின்னு நாங்கள் பார்த்துக்கிறோம். அது எங்கள் பிரச்சனை தானே, உன் பிரச்சனை இல்லைல்ல. மூட்டு கிளம்பு என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.